புதுமை நகரில் புனித பண்ணை. புதுமை நகரில் புனித பண்ணை இவர்தான் எங்கள் அருமை அன்னை. புதுமை நகரில் புனித பண்ணை இவர்தான் எங்கள் அருமை அன்னை. புதுமை நகர்தான் 4 ஊருக்கும் நடுவூரு. புதுமை நகர்தான் 4 ஊருக்கும் நடுவூரு. அதுதான் அன்னையின் தேர் இருக்கும் திருவூரு. புதுமை நகர்தான் 4 ஊருக்கும் நடுவூரு. அதுதான் அன்னையின் தேர் இருக்கும் திருவூரு. இதன் புது பெயர்தான் புதுமை நகரம். இதன் புது பெயர்தான் புதுமை நகரம். இதன் புகழுக்கும் பரலோக பண்ணை அவர்களே சிகரம். இதன் புது பெயர்தான் புதுமை நகரம். இதன் புகழுக்கும் பரலோக பண்ணை அவர்களே சிகரம். பரலோக அன்னை அவர்கள் இம்மண்ணை புனிதமாக்க வந்தார். பரலோக அன்னை அவர்கள் இம்மண்ணை புனிதமாக்க வந்தார். இதற்கு அருள் தந்தை அம்புரோஸ் அவர்களும் புதுமை நகர் என்ற புது பெயரும் தந்தார். பரலோக அன்னை அவர்கள் இம்மண்ணை புனிதமாக்க வந்தார். இதற்கு அருள் தந்தை அருள் அம்புரோஸ் அவர்களும் புதுமை நகர் என்ற புது பெயரும் தந்தார். இந்த அருள் தந்தை அவர்கள் அன்னைக்கு புதிய தேர் ஒன்றையும் வடித்தார். இந்த அருள் தந்தை அவர்கள் அன்னைக்கு புதிய தேர் ஒன்றையும் வடித்தார். வரலாற்றில் அன்னை அவர்கள் செய்த புதுமையையும் படித்தார். இந்த அருள் தந்தை அவர்கள் அன்னைக்கு புதிய தேர் ஒன்றையும் வடித்தார். வரலாற்றில் அன்னை அவர்கள் செய்த புதுமைகளையும் படித்தார். ஜெபமாலை தோட்டமும் இந்த அருள் தந்தையின் கை வண்ணம்தான். ஜெபமாலை தோட்டமும் இந்த அருள் தந்தையின் கை வண்ணம்தான். இந்த அருள் தந்தை அவர்கள் காணும் கனவெல்லாம் விண் வண்ணம்தான். ஜெபமாலை தோட்டமும் இந்த அருள் தந்தையின் கை வண்ணம்தான். இந்த அருள் தந்தை அவர்கள் காணும் கனவெல்லாம் விண் வண்ணம்தான். அருள் தந்தை எஸ்.ஏ. அந்தோணிசாமி வண்ணத்தில் உருவானது சிலுவைப்பாதை ஸ்தலம். அருள் தந்தை எஸ்.ஏ. அந்தோணிசாமி எண்ணத்தில் உருவானது சிலுவைப்பாதை ஸ்தலம். மொத்தத்தில் ஜெபமாலை தோட்டம் அருள்மாறி பொழியும் ஒரு இடம். அருள் தந்தை எஸ்.ஏ. அந்தோணிசாமி எண்ணத்தில் உருவானது சிலுவைப்பாதை ஸ்தலம். மொத்தத்தில் ஜெபமாலை தோட்டம் ஒரு அருள்மாறி பொழியும் இடம். அருள் அம்புரோஸ் ஒரு தேரை வடிக்க மறு தேரை எஸ்.ஏ. வடித்து முடித்தார். அருள் அம்புரோஸ் ஒரு தேரை வடிக்க மறு தேரை எஸ்.ஏ. வடித்து முடித்தார். அதன்பின் தான் அருள் தந்தை அவர்கள் அருள் தந்தையர்கள் அனைவரும் தன் சொந்த ஊருக்கு வருவதைப் போல இந்த ஊருக்கும் வர துடித்தர். அருள் அம்புரோஸ் ஒரு தேரை வடிக்க மறு தேரை எஸ்.ஏ. வடித்து முடித்தார். அதன்பின் தான் அருள் தந்தையர்கள் அனைவரும் தன் சொந்த ஊருக்கு வருவதைப் போல இந்த ஊருக்கும் வர துடித்தர். அருள் தந்தை ரெக்ஸ் சஸ்டின் அவர்கள் இந்த தேவாலயத்தை புதுப்பித்தார். அருள் தந்தை ரெக்ஸ் சஸ்டின் அவர்கள் இந்த தேவாலயத்தை புதுப்பித்தார். இந்த நல்ல குரு தன் நினைவலைகளை என் இதயத்திலும் பதிப்பித்தார். அருள் தந்தை ரெக்ஸ் சஸ்டின் அவர்கள் இந்த தேவாலயத்தை புதுப்பித்தார். இந்த நல்ல குரு தன் நினைவலைகளை என் இதயத்திலும் பதிப்பித்தார். அருள் தந்தை அருள்ராஜ் அவர்கள் குருக்கள் இல்லத்தை கட்டி முடித்தார். அருள் தந்தை அருள்ராஜ் அவர்கள் குருக்கள் இல்லத்தை வெற்றிகரமாக கட்டி முடித்தார். மாதா இவர் தொட்டது அனைத்திற்கும் வெற்றி அளித்தார். அருள் தந்தை அருள்ராஜ் அவர்கள் குருக்கள் இல்லத்தை வெற்றிகரமாக கட்டி முடித்தார். மாதா இவர் தொட்டது அனைத்திற்கும் வெற்றி அளித்தார். அருள் தந்தை அந்தோணி குரூஸ் அவர்கள் இப்பேராலயத்தை பசிலிக்காவாக மாற்றினார். அருள் தந்தை அந்தோணி குரூஸ் அவர்கள் இப்பேராலயத்தை பசிலிக்காவாக மாற்றினார். இப்பெரும் திருப்பணிக்காக மக்கள் இவரை பெரிதாக போற்றினார்.
விசுவாச ஆண்டகையின் விசுவாசத்தை போற்றும் அசன சாலையும் இக்குருவின் கைவண்ணந்தான். விசுவாச ஆண்டகையின் விசுவாசத்தை போற்றும் அசன சாலையும் இக்குருவின் கைவண்ணந்தான். இவை அனைத்தையும் உருவாக்கியது மேற்கண்ட குருக்களின் நல்லெண்ணந்தான். விசுவாச ஆண்டகையின் விசுவாசத்தை போற்றும் அசன சாலையும் இக்குருவின் கைவண்ணந்தான். இவை அனைத்தையும் உருவாக்கியது மேற்கண்ட இக்குருக்களின் நல்லெண்ணந்தான். நற்கருணை ஆலயம் என்பது ஒரு தொழிலதிபர் வழங்கிய நன்கொடை. நற்கருணை ஆலயம் என்பது ஒரு தொழிலதிபர் வழங்கிய நன்கொடை. குழந்தை இயேசு சிற்றாலயம் மறைக்கடைக்காரர்களின் அறக்கொடை. நற்கருணை ஆலயம் என்பது ஒரு தொழிலதிபர் வழங்கிய நன்கொடை. குழந்தை இயேசு சிற்றாலயம் மரக்கடைக்காரர்களின் அறக்கொடை. இன்னும் இங்கு கொடையாளிகளின் படையே உண்டு. இன்னும் இங்கு கொடையாளிகளின் படையே உண்டு. இதற்கெல்லாம் நம் அன்னையிடம்தான் விடையும் உண்டு. ஜெபமாலை தோட்ட அலங்கார வளைவு. ஜெபமாலை தோட்ட அலங்கார வளைவு விமலிக்கு அமளி தந்த கொடை. ஜெபமாலை தோட்ட அலங்கார வளைவு விமலிக்கு அமளி தந்த கொடை. இப்பெரும் மணிக்கோபுரமும் இரு தொழிலதிபதிகள் தந்த கொடையே. ஜெபமாலை தோட்ட அலங்கார வளைவு விமலிக்கு அமளி தந்த கொடை. இரு பெரும் மணிக்கோபுரமும் இரு தொழிலதிபர்கள் தந்த கொடையே. இங்கு நான் இன்னும் பல கொடையாளர்களின் பெயரை குறிப்பிடாததற்கு மன்னிக்கவும். இங்கு நான் இன்னும் பல கொடையாளர்களின் பெயர்களை குறிப்பிடாததற்கு மன்னிக்கவும். இதில் இன்னும் பல கொடையாளர் வரிசையில் நம் பெயரும் இடம்பெற வேண்டும் என்று சிந்திக்கவும். இங்கு நான் இன்னும் பல கொடையாளர்களின் பெயரை குறிப்பிடாததற்கு மன்னிக்கவும். இதில் இன்னும் பல இந்த கொடையாளர் வரிசையில் நம் பெயரும் இடம்பெற வேண்டும் என்று சிந்திக்கவும். இக்கவிதை அன்னையின் புகழ் பாடத்தான் வடிக்கப்பட்டது. இக்கவிதை அன்னையின் புகழ் பாடத்தான் வடிக்கப்பட்டது. இதில் நன்கொடையாளர்கள் பெயரும் என்னை அறியாமலே இணைந்துவிட்டது. இக்கவிதை அன்னையின் புகழ் பாடத்தான் வடிக்கப்பட்டது. இதில் நன்கொடையாளர்கள் பெயரும் என்னை அறியாமலே இணைந்துவிட்டது. அன்னை அவர்கள் நமக்கு அனைத்து நல்வரங்களையும் தருவார். அன்னை அவர்கள் நமக்கு அனைத்து நல்வரங்களையும் தருவார். நான் மீண்டும் அன்னையின் புகழ் பாடும்போது பல கொடையாளர்களும் என் நினைவிற்கு வருவார். அன்னை அவர்கள் நமக்கு அனைத்து நல்வரங்களையும் தருவார். நான் மீண்டும் அன்னையில் புகழ் பாடும்போது பல கொடையாளர்களும் என் நினைவிற்கு வருவார். நாம் தற்போதைய பங்கு தந்தை மோயிசன். இவர் மறை புனிதர்களைப் போல சிறந்த நேசன். நாம் தற்போதைய பங்கு தந்தை மோயிசன். இவர் மறை புனிதர்களைப் போல சிறந்த இறை நேசன். இவருக்கு இறைவன் கொடுத்தது சாந்தமான முகம். இவருக்கு இறைவன் கொடுத்தது சாந்தமான முகம். இவருக்கு இறைவன் கொடையாக கொடுத்தது இறைவேந்தர் இயேசுவிற்குள்ள அகம். இவருக்கு இறைவன் கொடுத்தது சாந்தமான முகம். இவருக்கு இறைவன் கொடையாக கொடுத்தது இறைவேந்தர் இயேசுவிற்குள்ள அகம். நாம் அனைவரும் அன்னை மரியின் பிள்ளை. நாம் அனைவரும் அன்னை மரியின் பிள்ளை. அதனால் நம்மிடையே ஏற்றத்தாழ்வும் இல்லை. நாம் அனைவரும் அன்னை மரியின் பிள்ளை. அதனால் நம்மிடையே ஏற்றத்தாழ்வும் இல்லை.